கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35 அதிகாரம் 1வது வசனத்திலே, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த மாதத்திலே இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தேவன் உங்கள் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், வனாந்திரத்திலே தண்ணீர் இருக்காது, நிழல் தரும் மரங்களோ செடிகளோ கொடிகளோ இருக்காது, அந்த இடத்திலிருந்து வெளியே போவதற்கு வழியும் இருக்காது. இப்படிப்பட்ட இடத்திலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் செடிகளை உண்டாக்கி, காடுகளை உண்டாக்கி, அங்கு தண்ணீரை உண்டாக்கி, அந்த செடிகள் புஷ்பத்தை போல பூக்கிறதற்கு தேவன் செய்யக்கூடுமானால், வனாந்தரம் போன்ற ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த மாதத்தின் காலை நேரத்திலேயே ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே பலவிதமான எதிர்பார்ப்புகள், நான் இந்த மாதத்துல என்ன செய்ய போகிறேன், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய தேவை இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். உங்கள் வனாந்தரம் மாற்றப்படும், உங்கள் வறண்ட நிலம் மாற்றப்படும். தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். பாருங்கள், வனாந்தரத்திலே தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது அவர்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசம் வருகிற வரைக்கும் அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். அதே போல உங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவன் அற்புதம் செய்து நடத்துவார். நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கலாம். இந்த ஏசாயா 35 அதிகாரத்தை வாசிக்கும் போது சில வசனங்கள் என்னை மிகவும் தொட்டது. அந்த வசனத்தை உங்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா 35 அதிகாரம் 4வது வசனத்திலே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. வனாந்திரத்திலையும் வறண்ட நிலம் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பயம்தான் அதிகமாய் வரும். சிலருக்கு காலையிலே அந்த பயம் வந்துடும். இந்த நாள்ல நான் என்ன செய்ய போகிறேன் என்ற பயம் வந்துடும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் வந்து உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். இதே ஏசாயா 35 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அவர்களுடைய சரீரத்திலே, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். முடவன் மானை போல துதிக்கிற மாதிரியும், ஊமையன் பேசுகிற மாதிரியும் முடியாத காரியம் அந்த இடத்தில் நடந்து வனாந்திரத்திலே தண்ணீர்களும் ஆறுகளும் ஓடுகிறது போல தேவனால் மாற்ற முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட அற்புதம் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு செய்வாராக. தொடர்ந்து இதே அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஏசாயா 35 வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். வழியே வனாந்திரத்திலே கண்டுபிடிக்க முடியாது. சில வருஷங்களுக்கு முன்பு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு, ஒரு தேசத்திற்கு நான் போயிருந்த போது அந்த இடத்துல வழி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் எல்லா பக்கமும் ஒரே மணல் பாங்கான இடமா இருந்தது. அந்த இடத்தில் சரியான பாதை போவதற்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அற்புதமாய் தேவன் அவர்களை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார். உங்களையும் உங்கள் வாழ்க்கை பாதையிலே மிக நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்துவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்ற பிரகாரம் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி இந்த மாதத்திலே தேவன் அற்புதமாய் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் தேவன் இதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக ஏசாயா 35 அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும்
ஓடி போகும். மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், சபையில் அங்கத்தினராய் இருக்கிறவர்கள், நல்ல தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படிக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களை அப்படி நடத்தும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இந்த வசனங்களைப் போல ஆண்டவரே தைரியமா இருந்து அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து தேவன் அற்புதமான கரங்கள் பிடித்து நடத்தி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். செய்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.